திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் கிராமத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக தேடப்பட்டு வரும் உடைந்த செல்போன் பாகங்களானது கண்டறியும் பணியானது இரண்டாவது நாளாக இன்றைய தினம் துரிதப்படுத்தியிருக்கின்றது. நேற்று காலையிலிருந்து அந்த உடைந்த பாகங்கள் தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று இரண்டாவது நாளாக காலை 6:30 மணியிலிருந்து தற்போது வரை செல்போன் உடைந்த பாகங்கள் கண்டறியும் பணியானது தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று ஒரு உடைந்த பட்டன் செல்போனுடைய இந்த முன்பாகமானது கண்டறியப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மெரினா மீட்பு குழு நிலைய அலுவலர் பாலச்சந்திரன் தலைமையில் டைவிங் டீம் 15 பேர், திரூர் தீயணைப்பு நிலையத்திலிருந்து தீயணைப்புத்துறை உதவி மாவட்ட அலுவலர் வில்சன் ராஜ்குமார் தலைமையில 10 பேர் என மொத்தமாக 25 பேர் கொண்ட இந்த குழுவானது 2 குழுக்களாக தனியாக பிரிந்து தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பயன்படுத்தப்பட்ட இந்த செல்போன் உடைந்த பாகங்களை தேடும் பணியை வெங்கத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய கூவம் ஆற்றில் தற்போது அந்த பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜ் தற்போது நேரில் காண்பித்து வருகிறார். குறிப்பாக நேற்றிலிருந்து தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக இந்த பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்று காலை 6 மணியிலிருந்து மதியம் 12:30 மணி வரை தேடப்பட்ட நிலையில் 8 உடைந்த செல்போன் பாகங்களானது கண்டறியப்பட்ட நிலையில் இன்று காலை 6:30 மணியிலிருந்து சுமார் 5 மணி நேர தேடுதலுக்கு பின் தற்போது ஒரு பட்டன் செல்போன் முன்பாகமானது கண்டறியப்பட்டிருக்கின்றது. நாட்டையே உலுக்கிய ஒரு பெரிய சம்பவம் என்று பார்த்தால் கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய இந்த படுகொலை என்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ச்சியாக பொன்னை வேலு உட்பட 11 பேரை முதலில் காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ச்சியாக விசாரணைக்கு பிறகு தொடர்ந்து அந்த விசாரணையில் அடுத்த கட்டதாக 16 பேரை மொத்தமாக காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட திருவேங்கடம் என்பவரை காவல்துறையினர் எடுத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் என்கவுண்டர் ஆனது செய்யப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக தற்போது மேலும் விசாரணை துரிதப்படுத்த நிலையில் தற்போது இந்த கூவம் ஆற்றில் அந்த செல்போன் உடைந்த பாகங்களானது தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.